வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நீங்கள் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு இதில் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி எல்லாருமே எழுதியிருந்தாங்க. எழுதி முடிஞ்ச பிறகு சொன்னாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப டஃபாட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு கேட்குற கொஸ்டின் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துன்னு சொல்லிட்டு தான் தகவல் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இதற்கான கட் ஆஃப் மார்க் குறைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க்கை தான் நம்ம 1/1 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் மார்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி பேஸ் படி நீங்கள் எந்த கேட்டகரிக்கு ஜேஇ கேட்டகரியா இல்லை டைப்பிஸ்டா இல்லை ஃபாரஸ்ட் எல்லாமே நம்ம தனித்தனியாகட்டே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கு கூடலாம் இல்லை 3 மார்க்கு கம்மியாகலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ஜெனரல் கேட்டகரியில் நீங்கள் இந்த ஜெனரல் கம்யூனிட்டியில் நீங்கள் இந்த இருந்தால் நீங்கள் ஜேஇ போஸ்டிங்கை பார்த்திங்கன்னா நீங்கள் 160க்கு கரெக்டாக 160 கொஸ்டின் சரியான ஆன்சர் எழுதியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதே இது பார்த்திங்கன்னா டைப்பிஸ்டிக்காக இருந்தால் நீங்கள் 154க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 155க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 மார்க்கு ப்ளஸ் ஆகலாம், இல்லைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகலாம். அதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் ஜேஇ கேட்டகரியில் அப்ளை பண்ணி எழுதியிருந்தால் நீங்கள் 155க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே போதும். இதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்டாக இருந்தால் நீங்கள் 150க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே போதும். இதே இது ஃபாரஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 148க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு தான். அதே இது பார்த்தீங்கன்னா அடுத்த கம்யூனிட்டி எம்பிசி, இதில் நீங்கள் ஜேஏ கேட்டகரியில் அப்ளை பண்ணி எழுதியிருந்தால் நீங்கள் 155க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே போதும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் 150 மார்க் எடுத்தாலே போதும் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதே இது ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 148க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பிசிஎம்மில் நீங்கள் ஜேஇ கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 152க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு 147க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 145க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் எஸ்சியில் நீங்கள் அப்ளை பண்ணி ஜேஇ கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 148க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் 143க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 140க்கு சரியான ஆன்சர் எழுதுகிறாலே வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்கில் 3 ப்ளஸ் ஆகலாம் இல்லை மைனஸ் ஆகலாம். இதே இது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் எஸ்டியில் நீங்கள் ஜேஇ இது கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதியிருந்தால் உங்களுக்கு 145க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 140க்கு சரியான ஆன்சர் எழுதி நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் 138க்கு சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த கட் ஆஃப் மார்க்கில் உங்களுக்கு +3 இல்லை -3 கூடவும் செய்யலாம், கம்மியாகலாம். இது எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.